சங்கதி 24 செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள். விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள். ஊடகவியலாளர் நிமலராஜன் கொலை, வெளியானது விசாரணை அறிக்கை. ராஜபக்ஷக்களை அழிக்கப் போகிறார்கள், பதறுகின்ற முக்கிய சகா. யாழில் 21 நாட்களேயான சிசுவுக்கு நேர்ந்த துயரம். இலங்கையை உலுக்கிய கோர விபத்து, கள்ளத்தில் முக்கிய ஆய்வு. கனடாவில் இருந்து யாழ்ப்பாணம் வந்த யுவதிக்கு நேர்ந்த கதி. செங்கடலில் கேபிள் சேதம், ஆசியாவில் இணைய சேவை பாதிப்பு. யாழில் சிறையில் இருந்து வந்தவரின் அடாவடித்தனம், 2 கைது. திருகோணமலையில் தீ வைக்கப்படும் வைக்கோல்கள், எழுந்துள்ள குற்றச்சாட்டு. நாட்டின் வடக்கு உட்பட பல இடங்களில் கொட்டி தீர்க்கப் போகும் கனமழை. புதிய தகவல்களை வெளிப்படுத்துவேன், சோமரத்ன ராஜபக்ஷ தெரிவிப்பு. இறுதி யுத்தத்தில் வெள்ளை கொடியுடன் சரணடைந்த மக்கள், பிரதமர் ஹரணியின் அதிரடி அறிவிப்பு. தொடர்வன விரிவான செய்திகள். ஊடகவியலாளர் மயில் வாகனம் நிமலராஜனின் கொலை வழக்கின் விசாரணை தொடர்பான அறிக்கை சர்வதேச உண்மை மற்றும் நீதி திட்ட அமைப்பால் வெளியிட்டு வைக்கப்பட்டுள்ளது. யாழ் ஊடகமையத்தில் நேற்று இடம்பெற்ற நிகழ்வில் இந்த அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. இதன் பொழுது நிமலராஜனின் உருவப்படத்திற்கு சுடர் ஏற்றப்பட்டு மலர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. யாழ் ஊடக அமையத்தின் தலைவர் குமாரசாமி செல்வகுமார் குறித்த அறிக்கையின் முதல் பிரதியை நிமலராஜனிடம் உறவினர்களிடம் கையளிக்கப்பட்டதோடு குறித்த அறிக்கையின் பிரதிகள் கலந்து கொண்ட ஏனையோருக்கும் வழங்கி வைக்கப்பட்டது. இந்த நிகழ்வில் ஊடகவியலாளர்கள், ஊடகத்துறை சார்ந்தவர்கள், சிவில் சமூக பிரதிநிதிகள் என பலரும் இதில் கலந்து கொண்டனர். அரசாங்கம் ராஜபக்ஷக்கள் திருடிவிட்டார்கள் என்று சமூகமயமாக்குவதன் மூலமாக அவர்கள் ராஜபக்ஷர்களை அழிக்கப் போகிறார்கள் என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் திச கொட்டியாராய்ச்சி தெரிவித்துள்ளார். ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட பொழுதே அவர் இதனை தெரிவித்தார். எதிர்க்கட்சித் தலைவர் பொறுப்பு கூற வைக்காமலோ அல்லது எதிர்க்கட்சித் தலைவர் மீது குற்றம் சாட்டாமலோ அரசாங்கம் நாமல் ராஜபக்ஷவை குற்றம் சாட்டி வருகிறது. வரும் 2029ஆம் ஆண்டில் நாமல் ராஜபக்ஷ நிச்சயம் இந்த நாட்டின் ஜனாதிபதியாக இருப்பார் என அரசாங்கம் நம்புவதால் அரசாங்கம் நாமல் ராஜபக்ஷவை இவ்வளவு குற்றம் சாட்டுகிறது. மக்கள் நாமல் ராஜபக்ஷவை பற்றி ஏன் எவ்வளவு பேசுகிறார்கள் என்பதற்கான கேள்வி என்னவென்றால், ஐஸ் மற்றும் கஞ்சா போன்ற பிரச்சனைகளை தேடுவதற்கு பதிலாக அரசாங்கம் நாமல் ராஜபக்ஷவையும் ராஜபக்ஷர்களையும் ஏன் இவ்வளவு தாக்குகிறது என்பதே கேள்வியாக உள்ளது என அவர் தெரிவித்தார். நாங்கள் அரசாங்கத்துக்கு நினைவூட்டுகிறோம், எதிர்க்கட்சித் தலைவரை பொறுப்பேற்க வைக்காமல் அவரை குற்றம் சாட்டாமல் அவர்கள் நாமல் ராஜபக்ஷவை குற்றம் சாட்டுகிறார்கள். மேலும் 2029ஆம் ஆண்டு நாமல் ராஜபக்ஷ நிச்சயமாக இந்த நாட்டினுடைய ஜனாதிபதியாக இருப்பார் என்பது தெளிவாக தெரிவதாகவும் அவர் உறுதிபட கூறியுள்ளார். யாழ்ப்பாணத்தில் பிறந்து 21 நாட்களான ஆண் சிசு ஒன்று நேற்று உயிரிழந்துள்ளது. சுன்னாகம் சபாபதிப்பள்ளி வீதி பகுதியைச் சேர்ந்த யசிந்தன் லாவணியா தம்பதிகளின் குழந்தையே எவ்வாறு உயிரிழந்தது. தாயார் குழந்தைக்கு பாலூட்டி உறங்க வைத்தார். பின்னர் மதியம் 1:30 மணிக்கு குழந்தையை தூக்கத்தில் இருந்து எழுப்பிய போது குழந்தை வாந்தி எடுத்துவிட்டு அசைவற்று காணப்பட்டது. இந்நிலையில் தெல்லிப்பளை ஆதார வைத்தியசாலைக்கு கொண்டு சென்றபோது குழந்தை ஏற்கனவே உயிரிழந்ததாக வைத்தியர்கள் தெரிவித்துள்ளனர். வெள்ளவாய வீதியில் இடம்பெற்ற பேருந்து விபத்துக்கான காரணத்தை கண்டறிய ஆய்வு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த பேருந்து விபத்து தொடர்பான விசாரணைக்கு பொறுப்பான அரசு பகுப்பாய்வாளர் திணைக்கள அதிகாரி இந்த ஆய்வு நடவடிக்கையை முன்னெடுக்க உள்ளார். அது தொடர்பில் ஆய்வு நடவடிக்கை எல்ல பகுதியில் இன்றைய தினம் இடம்பெறவுள்ளது. விபத்து நடைபெற்ற நேரத்தில் பேருந்து மணிக்கு 70 கிலோமீட்டருக்கும் அதிகமான வேகத்தில் பயணித்ததாக தெரிய வந்துள்ளது. இந்த நிலையில் பேருந்து தடுப்பு தொகுதி இயங்காத காரணத்தால் அதிக வேகத்தில் பயணித்திருக்கலாம் என காவல்துறை சுட்டிக்காட்டியுள்ளது. அத்துடன் பேருந்து இயங்கும் நிலையில் உள்ளதாக கூறும் தகுதிச் சான்றிதழும் பேருந்தில் காணப்பட்டுள்ளது. அந்த தகுதிச் சான்றிதழ் தொடர்பாகவும் விசாரணை நடத்தப்பட்டு வருவதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். மீட்கப்பட்டுள்ள பேருந்தின் சிதைவுகள் தற்பொழுது எல்ல காவல் நிலையத்தில் வைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. கனடாவில் இருந்து யாழ்ப்பாணத்துக்கு வருகை தந்த யுவதியொருவர் புற்றுநோயால் உயிரிழந்துள்ளார். இந்த சம்பவம் கடந்த 5ஆம் தேதி இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கனடாவின் ஸ்காபோரோவைச் சேர்ந்த சதீஸ்வரன் சஜனகா என்ற 22 வயதுடைய யுவதியை இவ்வாறு உயிரிழந்தார். சம்பவம் தொடர்பில் தெரிய வருகையில் கனடாவில் வாழ்ந்து வந்த யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த இந்த யுவதி சுற்றுலாவுக்காக யாழ்ப்பாணத்துக்கு வருகை தந்துள்ளார். அவர் வடமராட்சி
கல்வம் பிரதேசத்தை பூர்வீகமாக கொண்டவர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த யுவதி தில்லிப்பள்ளி புற்றுநோய் சிகிச்சை நிலையத்தில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் கடந்த 5ஆம் தேதி அவர் உயிரிழந்தார். யுவதியின் இறுதிக்கிரியைகள் நாளை கல்வத்தில் உள்ள அவருடைய இல்லத்தில் இடம்பெறவுள்ளது. இந்த சிறுமியின் திடீர் மரணத்தால் வடமராட்சி சம்பவம் பெரும் பேசுபொருளாக மாறியுள்ளது. மேலும் கல்வம் பிரதேசம் சோகத்தில் மூழ்கியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. செங்கடலுக்கு அடியில் கேபிள்கள் சேதமடைந்துள்ளதால் இணைய சேவை பாதிக்கப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. அல்காடெல் லுசென் நிறுவனம் சார்பில் செங்கடல் அடியில் இணையதள சேவை செல்கின்றது. இந்த கேபிள்கள் சேதமடைந்துள்ள நிலையில் ஆசிய நாடுகளில் இணையதள சேவைகள் கடுமையாக பாதிக்கப்படக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை இது தொடர்பாக இதனுடைய பாவனையாளர்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது. அதேவேளை ஓரிரு நாட்களில் இவை சரி செய்யப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. செங்கடல் பகுதியில் கடலுக்கடியில் புதைக்கப்பட்ட இணையதள கேபிள்கள் சேதமடைந்ததால் ஆசியா மற்றும் மேற்கு ஆசிய நாடுகளில் இணைய சேவைகள் பாதிக்கப்படக்கூடும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இணையதள சேவை குறித்து மைக்ரோசாப்ட் நிறுவனம் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் கடலுக்கடியில் கேபிள்களில் ஏற்பட்ட சேதத்தை சரி செய்ய சில நாட்கள் தேவைப்படும் என்றும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. யாழில் தாக்குதல் சம்பவத்தில் ஈடுபட்ட இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர். வட்டுக்கோட்டை காவற் பிரிவுக்குட்பட்ட முதலை கோயில் பகுதியில் இந்த சம்பவம் நேற்றைய தினம் இடம்பெற்றுள்ளது. சிறையிலிருந்து வெளியே வந்தவர் தன்னுடைய சகோதரருடன் இணைந்து குறித்த தாக்குதலை மேற்கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பில் தெரிய வருகையில் தாக்குதல் மேற்கொண்ட இருவரில் ஒரு நபர் வாளுடன் கைது செய்யப்பட்டு சிறை வைக்கப்பட்டுள்ளார். இந்நிலையில் 5ஆம் தேதி அவர் பிணையில் விடுவிக்கப்பட்ட நிலையில் சகோதரனுடன் இணைந்து மீண்டும் ஒரு வன்முறை சம்பவத்தில் ஈடுபட்டுள்ளார். நீண்ட காலமாக இருந்து வந்த காணி தகராறு காரணமாக இந்த தாக்குதல் இடம்பெற்றுள்ளது. கூறிய ஆயுதத்தால் தாக்குதலுக்குள்ளாகி படுகாயமுற்ற நபர் வட்டுக்கோட்டை பிரதேச வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கிருந்து யாழ் போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளார். இந்நிலையில் தாக்குதல் நடத்திய இருவரையும் வட்டுக்கோட்டை காவல்துறையினர் கைது செய்து விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. திருகோணமலை பகுதியில் வைக்கோலுக்கு தீ வைப்பதால் கால்நடைகள் மற்றும் பொதுமக்களுக்கு பாதிப்பு ஏற்படுவதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. திருகோணமலை நெல் அறுவடை முடிவற்ற நிலையில் வயல்வெளிகளில் விவசாயிகள் வைக்கோலுக்கு தீ வைக்கும் வழக்கம் தொடர்ந்து வருகிறது. இந்நிலையில் கந்தலாய், வானில, வட்டுக்கச்சி மற்றும் தம்பலகாமம் போன்ற பகுதிகளில் இந்நடைமுறை கால்நடைகள் மற்றும் பொதுமக்களுக்கு பெரும் பாதிப்பை ஏற்படுத்தி வருகிறது. அறுவடைக்கு பிற்பாடு மிஞ்சியுள்ள வைக்கோல் அந்த பகுதியில் உள்ள கால்நடைகளின் முக்கிய உணவாக காணப்படுகிறது. இருப்பினும் விவசாயிகள் வைக்கோலுக்கு தீ வைப்பதால் கால்நடைகளுக்கும் மேய்ச்சல் நிலங்கள் இல்லாமல் போவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இதனால் பல்லாயிரக்கணக்கான கால்நடைகள் உணவின்றி தவித்து வருவதாகவும் மேலும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. வடக்கு, வடமத்திய, கிழக்கு, மத்திய, சப்ரகமுவ மற்றும் ஊவா மாகாணங்களிலும் குருநாகல் மற்றும் அம்பாந்தோட்டை மாவட்டத்திலும் பிற்பகல் 1 மணிக்கு பின்னர் பல இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விடயத்தினை வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்துள்ளது. சில இடங்களில் 75 மில்லிமீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை பெய்யக்கூடும். மேற்கு மாகாணத்திலும் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களின் சில இடங்களில் மழை பெய்யக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் பொழுது தற்காலிகமான பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கத்தால் ஏற்படும் சேதங்களை குறைக்க போதுமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்குமாறும் பொதுமக்களுக்கு அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது. செம்மணி மனித படுகொலை தொடர்பில் இதுவரையில் வெளிப்படுத்தாத பல விடயங்களை சகல ஊடகங்களுக்கும் சர்வதேச சமூகத்துக்கும் நீதித்துறைக்கும் வெளிப்படுத்தியுள்ளதாக சோமரத்ன ராஜபக்ஷவின் மனைவி தெரிவித்தார். கடந்த ஜூலை ஜனாதிபதிக்கு அனுப்பி வைக்கப்பட்ட கடிதம் தொடர்பில் இதுவரை எந்த ஒரு பதிலும் கிட்டாததன் காரணமாக சோமரத்ன ராஜபக்ஷ மீண்டும் தன்னுடைய மனைவியினூடாக கடந்த வாரம் ஜனாதிபதிக்கு இன்னும் கடிதத்தை அனுப்பி வைத்தார். அதில் கிருஷாந்தி குமாரசாமி படுகொலை விவகாரத்தில் தன்னுடைய வகைபாகம் தான் உள்ளடங்கலாக மரண தண்டனை விதிக்கப்பட்ட ஏனைய 5 இராணுவத்தினரும் திட்டமிட்டு சிக்க வைக்கப்பட்டமை மற்றும் இந்த விவகாரத்தில் முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக குமாரதுங்கவின் வகைபாகம் என்பன உள்ளடங்கலாக சோமரத்ன ராஜபக்ஷவால் ஏற்கனவே அனுப்பி வைக்கப்பட்ட கடிதத்திலும் முன்னைய வெளிப்படுத்தல்களிலும் குறிப்பிட்டிருந்த விடயங்கள் உள்ளடக்கப்பட்டுள்ளன. அதேபோன்று செம்மணி மனித படுகொலை தொடர்பில் இதுவரை வெளிப்படுத்தப்படாத விடயங்களை சகல ஊடகங்களுக்கும் சர்வதேச சமூகத்துக்கும் நீதித்துறைக்கும் வெளிப்படுத்துமாறு தன்னுடைய கணவரான சோமரத்ன ராஜபக்ஷ வழங்கிய ஆலோசனைக்கமைய அந்த வெளிப்படுத்தல்களை செய்வதற்கு நடவடிக்கை எடுக்கவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இறுதிப் போரில் இடம்பெற்ற வெள்ளைக்கொடி மாத்திரமல்ல, முன்னெடுக்கப்பட வேண்டிய எந்தவொரு விசாரணைகளுக்கும் எமது அரசு தடையாக இருக்காது என பிரதமர் ஹரணி அமரசூரிய தெரிவித்தார். பொறுப்புக்கூறல் விசாரணை முன்னெடுப்பது தொடர்பில் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையை திருப்திப்படுத்துவதற்காக அல்லது மகிழ்விப்பதற்காக அல்ல, எமக்கு வாக்களித்த மற்றும் வாக்களிக்காத மக்களின் பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு கடமைப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். உண்மையில்
உறுதிமொழிகள் நிறைவேற்றப்படாமையால் தான் இலங்கை மீது ஜெனீவா குற்றச்சாட்டுகளும் நெருக்கடிகளும் பலப்பெற்றுள்ளன. கடந்த ஆட்சியாளர்கள் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவைக்கு சென்று வரும் அறிக்கைகளை சமர்ப்பித்து வந்துள்ளார்களே தவிர அங்கு வழங்கும் உறுதிமொழிகளை உள்நாட்டில் நிறைவேற்றுவதில் ஆர்வம் செலுத்தவில்லை. ஜெனீவாவில் மனித உரிமைகள் அமர்வுகள் நடக்கும் போது இலங்கையில் இருந்து செல்லும் தரப்பு அறிக்கையை சமர்ப்பித்துவிட்டு நாடு திரும்பியதும் அதை மறந்து விடுகிறது. மறுபடி ஜெனீவா அமர்வுகள் ஆரம்பிக்கும் போது தான் வழங்கிய உறுதிமொழிகளும் அறிக்கையும் அவர்களின் நினைவுக்கு வருகிறது. இதுவரை காலம் இவ்வாறானதொரு நிலைமை நாட்டில் இருந்துள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவு பெறுகின்றன. மேலதிக செய்திகளுக்காக சங்கதி 24.com உடன் இணைந்திருங்கள். வணக்கம்.